சொல்லி அடிச்சோம்ல சும்மா கில்லி மாதிரி இப்படி கெத்தா சொல்ற மாதிரிதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கில்லி படம் இப்ப ரீ ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆனவுடனே சோசியல் மீடியா ஃபுல்லாவே இத பத்தி தாங்க வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. கில்லி படத்தோட சீன்ஸ் சாங்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோஸ் தான் பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த கில்லி படத்தோட ரீ ரிலீஸ்க்கு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து நிறைய வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த படம் வசூல் வேட்டையில பட்டைய கிளப்பிட்டு இருக்குங்க. இந்த படம் தமிழகத்துல மட்டும் 10 கோடி வரைக்கும் வசூலாயிருக்கு. இதே ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு 17 கோடி வரைக்கும் வசூலாயிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இத பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இப்ப ரீ ரிலீஸ் ஆகி கூட இவ்வளவு தூரம் வசூல் ஆகுது அப்படின்னா அப்ப இந்த படம் எவ்வளவு ஒரு நல்ல படமா இருக்க வேணாம். இது உண்மையிலே தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா மக்கள் 4 மாசமா தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி படத்தெல்லாம் போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமால ஒரு படம் கூட நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்க சமயத்துல இப்ப இந்த கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆகி மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க வந்திருக்கு. பரவாயில்ல, அதுக்கு இந்த படத்தையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண சக்தி பிலிம் ஃபேக்டரியோட விநியோகஸ்தரான சக்திவேலன் என்ன பண்ணிருக்காருன்னா, கோட் பட ஷூட்டிங்ல இருந்த தளபதி விஜய் அவர்களை நேர்ல போய் பார்த்திருக்காருங்க. நேர்ல போய் அவருக்கு பெரிய மாலையெல்லாம் போட்டு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு அவர் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அரசியலுக்கு வாங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணிருங்க. அப்பதான் உங்களோட ரசிகர்கள் நிம்மதியா இருப்பாங்க. இது நான் வியாபாரத்துக்காண்டி சொல்லல. நீங்க வேணா பாருங்க, இந்த கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆனதுக்கே உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. உங்க மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்காண்டியாவது வருஷத்துக்கு ஒரு படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. உண்மையிலே அவர் சொன்னது 100% உண்மை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு அவர் பாட்டுக்கு படம் நடிக்காம விட்டுட்டாரு அப்படின்னா இதனால தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, நீங்க என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படத்தை கொடுத்துருங்க, அப்பதான் உங்களோட ஃபேன்ஸ் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த கில்லி படம் 17 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லைங்க, இது பெரிய விஷயம். அதனாலதான் விஜய் ரசிகர்கள் இதை மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.